நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா வாழ்த்துக்களோடு இணைகிறார் எழுத்தாளர் கை அறிவழகன் அவர்கள். இவர் மொழி, சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த கட்டுரைகளில் துவங்கி புனைவு இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பெயரை பெற்றுள்ளார். காரைக்குடி அருகே சிராவயல் மருதங்குடி இவரது சொந்த ஊர். தந்தையார் ச. கைவல்யம், தாயார் கலாவதி. ஏற்கனவே முற்றத்து மரங்கள் என்றொரு சிறுகதை தொகுப்பின் மூலம் படைப்பிலக்கிய வரிசைக்கு வந்தவர். மனித இனக்குழு வரலாறு குறித்து உண்மையில் ஆய்வு கட்டுரைகள், திராவிட இயக்க வரலாற்று ஆய்வு கட்டுரைகள், இசை மற்றும் திரைப்படம் குறித்த ஆழமான தொடர்கட்டுரைகள், கவிதைகள், பத்திகள் என்று மொழியின் பல்வேறு வடிவங்களில் எழுதினாலும் இவரது சிறுகதைகள் இவருக்கான தனித்த அடையாளமாக விளங்குகிறது. துணைவி சுமதி மற்றும் மகள் நிறைமொழியுடன் பெங்களூரில் வசித்து வருகின்றார். இவரை அறிமுகப்படுத்துவதில் நாம் பெரும் மகிழ்வடைகிறோம். தற்போது எழுத்தாளர் அறிவழகன் அவர்கள் பேசிய உரையை கேட்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சமூக வானொலி 1 ஆண்டை நிறைவு செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. 1 ஆண்டு வானொலி சேவை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். ஏன்னா இன்றைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ அல்லது யூடியூப் மாதிரியான சமூக ஊடக நிகழ்ச்சிகளையோ வழங்குவது கூட எளிதான ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் வானொலி ஒலிபரப்பு அல்லது வானொலிக்கான நிகழ்ச்சிகளை வடிவமைப்பது அப்படிங்கிறது ஒரு கடினமான பணி. அந்த பணியை சிரமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சமூக வானொலிக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய நன்றி. இந்த வானொலி அப்படின்னு சொன்ன உடனே பொதுவாக நமக்கு பல்வேறு நினைவுகள், குறிப்பாக 70களில் வாக்கில் பிறந்தவர்களுக்கு வானொலி தான் முதனாக இருந்த ஒரு ஊடகமாக. செய்தித்தாள்களுக்கு அடுத்து வானொலி தான் ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இருந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய நினைவுகள் வானொலியை மையமாக வைத்து பல்வேறு நினைவுகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எப்பொழுதுமே காரைக்குடி பகுதியில் கேட்கக்கூடிய ஒரு வானொலி அலைவரிசை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய தமிழ் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வானொலி நிகழ்ச்சிகள். அதை தொடர்ந்து தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் கேட்டு பழகி இருக்கோம். தாத்தா ஒரு பெரிய வானொலியை வச்சுட்டு அதில் காலையில் செய்திகள் இருக்கட்டும் அல்லது திரை இசை பாடல்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் கேட்கக்கூடிய பழக்கம் உடையவராக இருந்தார். அது அவருக்கே உரிய ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருந்தது. அதை வேறு யாரும் அவ்வளவு எளிதில் அணுகிற முடியாது, அதை யாரும் பயன்படுத்தவும் முடியாது. அவர் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. அது எங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருந்ததுனாலையும் அதை எங்களால் அடிக்கடி அணுக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வானொலி சேவை, தமிழ் சேவையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய வானொலியில் பல மனிதர்கள் நினைவுக்கு வருவார்கள். அதில் சொல்லப்போனால் குறிப்பாக கே.எஸ். ராஜா, அதே மாதிரி இன்றைக்கும் புகழ்பெற்ற அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை வழங்கிய அப்துல் ஹமீத் அவர்கள், அதுக்கப்புறம் மயில் வாகனம் அப்படிங்கிற ஒருவர், ராஜேஸ்வரி சண்முகம், இது மாதிரியான மனிதர்கள் தங்களுடைய தனி முத்திரையாலையும் தங்களுடைய மொழி ஆளுமையாலையும் பல்வேறு தரப்பட்ட மக்களை கவர்ந்தார்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய பல்வேறு தமிழ் சேவை ஒலிபரப்புகளில் செய்தி இருக்கும். அதே மாதிரி பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி ஒலிபரப்பாகக்கூடிய, நினைவில் நிற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெரியவர்கள், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், அதே ஊரில் வசிக்கக்கூடியவர்கள் கூட அந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள்.
அதில் சொல்லக்கூடிய அந்த உறவுகள் அம்மம்மா அப்பப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள் எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடியவை. இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அப்படிங்கிறது 2ஆம் உலகப் போரின் போது இலங்கையில் கைப்பற்றப்பட்ட ஒரு ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஒலிபரப்பு சாதனத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அது எந்த அளவுக்கு நிஜமானது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த வானொலி ஒலிபரப்பு சேவையில் ஒரு மிகப்பெரிய தரமான ஒரு ஒலிபரப்பை, ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஒலிபரப்பை வழங்கிய நிறுவனம் வந்து அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு பிறகு இந்திய வானொலி சேவைகளில் சென்னை வானொலி நிலையம், அங்கிருந்து ஒலிபரப்பாகக்கூடிய செய்திகள் வந்து ரொம்பவே கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சரோஜ் நாராயணசுவாமி அப்படிங்கிற அவங்க செய்தி வாசிக்கிற அந்த மொழி அழகும் சரி, அவங்களுடைய அந்த உச்சரிப்பும் சரி, அவங்க பேசக்கூடிய அந்த தொனி, அவங்க எவ்வளவு ஆளுமையோடு மொழியை கையாள்வார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நினைத்தாலும் தமிழை மிக அற்புதமாக கையாண்ட மனிதர்கள் எல்லாம் வானொலியிலிருந்து உருவானார்கள். வானொலிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஊடகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக மறக்க முடியாது. அதற்கு பிறகு வானொலி பாக்கெட் வடிவங்களில் பாக்கெட் டிரான்சிஸ்டராக எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் கிடைக்க ஆரம்பித்தது. சீன தயாரிப்புகளாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்களை கொண்டு வந்து, அது மாதிரியான ஒரு டிரான்சிஸ்டர் கூட என்னுடைய காலத்தில் என்னிடத்தில் இருந்தது. அதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு மலரும் நினைவாகவே இருக்கிறது. இந்த வானொலி காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொலைக்காட்சியினுடைய ஆளுமை, தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப வசதிகளெல்லாம் அதிகரித்த பிறகு தொலைக்காட்சி ஒலிபரப்புகள், அதுவும் குறிப்பாக வந்து சேட்டிலைட் டெலிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்மதி தொலைக்காட்சிகள் நிறைய பெருகி வழிந்து விட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானொலியினுடைய சுவடுகள் மறைந்தே போனது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி மறைந்து போன காலகட்டத்தில் எல்லாருமே தொடர்ந்து தொலைக்காட்சியை நோக்கி வேகமாக படையெடுத்து தொலைக்காட்சியின் முன்னால் நீண்ட நேரம் செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இந்த பண்பலை வானொலி ஒலிபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்றைக்கி இந்த எஃப்எம் ரேடியோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஒரு 2000லிருந்தே அந்த எஃப்எம் ரேடியோஸ் பண்பலை வானொலி ஒலிபரப்புகள் துவங்க ஆரம்பித்தது. பெரிய பெரிய நகரங்கள்லேயும் சரி, ஊரகப் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறுநகரங்களிலிருந்தும் ஒலிபரப்பாகிய பண்பலை வானொலிகள் புற்றீசல் போல கிளம்பி அது வந்து மனிதர்களை ஆக்கிரமிக்க துவங்கியது அப்படின்னே சொல்லலாம். பெருநகரங்கள்ல எல்லாம் பார்த்தா பயணம் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு சின்ன கையடக்க கருவியாக இந்த எஃப்எம் ரேடியோவை, பண்பலை வானொலியை கையில் வைத்து கொண்டு அதை வந்து அவங்க பயணத்தில் பாடல்களை கேட்டுக்கொண்டோ அல்லது அந்த வானொலி ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டோ பயணம் செய்வதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நானே கூட பெங்களூர் மாநகரத்தில் புதிதாக போய் ஒரு வேலைக்கு சேர்ந்த காலகட்டத்தில் நீண்ட தூரம் பயணித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் அது மாதிரியான ஒரு கையடக்க பண்பலை வானொலியை வச்சுட்டு அதில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தபடி பயணம் செய்த காலமெல்லாம் இருந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த பண்பலை அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு அழிக்க முடியாத, பல இடங்களில் இன்றைக்கும் மனிதர்கள் கேட்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஏன்னா இன்றைக்கும் பயணம் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக மகிழுந்துள்ள பயணம் செய்யக்கூடியவர்கள், கார்களில் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது நகரத்திற்குள்ள நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தங்களுடைய மகிழுந்துகளில் இந்த பண்பலை வானொலி ஒலிபரப்புகளை கேட்கிறார்கள். மிகச்சிறந்த இசையை,
ஒலிபரப்பக்கூடிய பண்பலை வானொலி நிலையங்கள் ஒலிபரப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தேவையான இசையை நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு ஒரு கர்நாடக இசை கேட்கணும் அப்படின்னா அதற்கான பண்பலை வானொலிகள் இருக்குது. பாப் இசை அல்லது ராக் இசை, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அப்படின்னு சொல்ல இசை கருவிகள் மட்டுமே ஒலிக்கக்கூடிய அந்த இசையாக இருக்கட்டும், அல்லது திரை இசையாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இலக்கியத்தை பேசக்கூடிய, அரசியலை பேசக்கூடிய, சமூகத்தை பற்றிய, கல்வியை குறித்த பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய பண்பலை வானொலிகள் இன்றைக்கி பெருகி இருக்குது. உலகம் முழுவதும் பெருகி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் வானொலி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஊடகம். அந்த ஊடகத்திலிருந்து தான் செய்தித்தாளுக்கு பிறகு அச்சு ஊடகத்திலிருந்து இந்த காற்றில் ஒலிபரப்பாகக்கூடிய அலைவரிசை ஊடக வரிசைகளில் முன்னோடி அப்படின்னு சொன்னால் அது வானொலி தான். வானொலி இன்றைக்கும் பல்வேறு மனிதர்களின் நினைவுகளில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் வானொலியை குறித்த ஒரு நினைவு இருந்தே இருக்கும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இளம் தலைமுறைக்கு மட்டும்தான் அந்த வானொலியை பற்றிய பெரிய புரிதலோ அல்லது விழிப்புணர்வோ இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த பண்பலை வரிசைகள், பண்பலை வானொலிகள் தொடர்ந்து அந்த சேவையை செய்து வருகிறது. அந்த வரிசையில் இளம் தலைமுறைக்கும் குழந்தைகளுக்கும் கூட வானொலியிலிருந்து ஒலிபரப்பாகக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை நினைவூட்டி, வானொலியின் நினைவுகளை மட்டுமில்லாமல் வானொலியினுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படி ஒரு சமூக பண்பலை வரிசையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வானொலி ஒலிபரப்பு சேவையை தொடர்ந்து செய்து வருகிற அதனுடைய இயக்குனராகட்டும், அதில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களோ அல்லது அதை நிர்வகிக்கக்கூடிய தோழர்களோ, அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்தும். தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகம் பல்வேறு விஷயங்களை, சமூக நலன்களை, நாகரிக மேம்பாட்டை நோக்கி மனிதர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒலிபரப்பை, ஒரு மிக முக்கியமான ஒலிபரப்பை வழங்க வேண்டும், வழங்கும் என்ற நம்பிக்கையோடு ஓராண்டை நினைவு செய்யக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழக சமூக வானொலிக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களை பகிர்ந்த எழுத்தாளர் கை அறிவழகன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.